நான் உங்கள் நெய்வேலி தானே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷு. என்ன டிஷ்ஷுன்னு பார்க்கலாம் வாங்க. காலை சாப்பாடு வாங்க பார்க்கலாம். வந்து எண்ணெயில் வந்து வறுத்துட்டோம், பாசி பருப்பையும் வறுத்துட்டோம், காஞ்ச மிளகாவும் வறுத்துட்டோம். இதை எல்லாத்தையும் அப்படியே முருங்கைக்கீரையை வறுத்ததை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்து ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நறுக்கி இதில் போட்டு கோதுமை மாவில் ஆட் பண்ணி இப்போ பிசைய போகிறோம். நல்லா பிசைஞ்சு அடை தட்ட போகிறோம். வாங்க சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எப்படி எங்கள் வீட்டில் வந்து கோதுமை அடை சுடன்னு மட்டும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து பக்ரியம்மா வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, நான் சொன்ன அந்த கோதுமை மாவில் முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் ஒன்று முழுசாக கட் பண்ணி வறுத்து பாசி பருப்போட போட்டு பிசைகிறாங்க. பிசைஞ்சு என்ன பண்ண போகிறீங்க பக்ரியம்மா? வடை. அடை இல்லையா? அடை. இது என்ன ஏதோ ஸ்பெஷலாக ஒன்று சட்டியில், இது என்னது இது சட்டியில் பண்ணீங்க? இது என்ன பண்ணீங்க? என்ன கீரை இது? பொன்னாங்கொன்னிக்கீரையா? பொன்னாங்கொன்னிக்கீரையாங்க. இந்த பொன்னாங்கொன்னிக்கீரையா சூப்பராக கடந்திருக்காங்க. அது கூட வந்து நம்ம வடவை தாளித்து கொட்ட போகிறோங்க டேஸ்ட்டுக்கு. அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து வாழைக்காய் பொரியல், பொன்னாங்கண்ணி கீரை, மதியானத்துக்கு ரசம், அவ்வளோதான் தொட்டுக்க. காலைக்கு வந்து இப்போ வந்து கோதுமை அடை செய்ய போகிறோம். என்ன பக்கிரமா பண்ணுற? சோறு பசிக்கிறோம். என்ன சோறு? கீரை சோறு. பொன்னாங்குண்ணி. அது வந்து என்ன பண்ணுற, சட்டியில் போட்டு பேக்கினது. இப்போ யாருக்கு தர போகிற? உனக்கு தான். எனக்கு நான் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். சரி, ஓகே. நல்ல ஒரு உள்ளங்கையில் எவ்வளோ பெருசு வைக்க முடியுமோ அவ்வளோ பெருசு வைங்க பார்க்கலாம். கீரை பத்தாதுன்றான். பொன்னாங்கண்ணி கீரையில் வந்து கடைஞ்ச அந்த சட்டி சாதம் நல்லா இருக்குமா பார்க்குறீங்களா? நல்லா சூப்பர். ஒரே வாய் டபக்குன்னு உள்ள போயிடுச்சு. செம்மையாக இருக்கும். காலை நேரத்தில் வந்து செம்ம சூப்பர். இது பாருங்க, கோதுமை அடை வர போட போகிறாங்க. எனக்கு தான் செம்மையாக இருக்கு பார்க்குறீங்க. என் பேர் வேறு ஓடுத்துட்டாங்க. இவங்க பேர் ஓடுறாங்க. இவங்க பேர் ஓடுறது முக்கியம் இல்லைங்க. என் சேனல் நல்லா வியூஸ் வரணுங்க, அதுதாங்க முக்கியம். இப்போல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் பக்ரியம்மாக்காக. கோதுமை அடை தட்ட போகிறாங்க. தட்டிட்டு இருக்காங்க. தண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க, லைட்டாக தண்ணி தட்டுங்க. அப்போ தான் அழகாக உட்காரும். அவ்வளோதான், சூப்பராக உட்காரும். கோதுமை சூப்பராக உட்காரும். ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் நம்ம வந்து என்ன தான் தோசை, இட்லி எதோ செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு பாட்டி மங்கால் வச்சு நம்ம செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம். இதை வந்து நம்ம வயல் பக்கமாக போய் நின்றுட்டு, இந்த பாருங்கள், இந்த மாதிரி வயல் பக்கமாக நின்றுட்டு தண்ணி ஒரு பாட்டில் வச்சுக்கிட்டு ஒரு சேரை போட்டுட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஹைலைட்டாக இருக்கும். ஸோ அப்படி தான் இப்போ நான் சாப்பிட போவேன். இப்போ இதை திறங்க, எண்ணெய் ஊற்றணும். பாருங்க, நிறைய உருண்டை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு ஒரு 4 உருண்டை வேணும் பார்க்குறேம்மா. ஆமாம், 4 உருண்டை வேணும். இப்போ எப்படி நீங்கள் கீரையை வந்து